அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசியல் அமைப்பு அதை சார்ந்துதான் பார்த்துருக்கோம். இந்திய அரசியல் அமைப்புடைய ஆங்கிலேய அரசு இயற்றப்பட்ட சட்டங்களின் தாக்கம் எதனால நம்ம இந்திய அரசியலமைப்பு உருவானது அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். 1765 அலகாபாத் உடன்படிக்கைக்கு அப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்றாங்க, இந்தியாவில் திவானி உரிமை முறையப்படுறாங்க. அதன் பிறகு 1773 ஒழுங்குமுறை சட்டத்திலிருந்து 1758 வரைக்கும் கிட்டத்தட்ட 7 சட்டங்களை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா. 1773 ஒழுங்குமுறை சட்டம், பிட் இந்தியா சட்டம் 1784, அதுக்கப்புறம் 1786 பிட் இந்தியா திருத்த சட்டம், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சாசன சட்டம் 1792, 813, 833, 853 மொத்தம் 7 சட்டங்களை நிறைவேற்றிருந்திருப்பாங்க. 1857 சிப்பாய் கழகம் ஏற்படுது. சிப்பாய் கழகம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்குது, 1858 இருந்து 1947 வரைக்கும் பிரிட்டிஷோடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 சட்டங்களை நிறைவேற்றிருந்திருப்பாங்க. இந்திய அரசு சட்டம் 1858, அடுத்து பார்த்தோம்னா இந்திய கவுன்சில் சட்டம் 1861, அடுத்து இந்திய கவுன்சில் சட்டம் 1892, மாண்டே மார்லி சீர்திருத்தம் 1909, மாண்டேகு சேம்ஸ்போர்டு திட்டம் 1919, இந்திய அரசு சட்டம் 1935, சுதந்திர சட்டம் இந்திய சுதந்திர சட்டம் பார்த்தோம்னா 1945. ஸோ இந்த 7 சட்டங்கள் ஆல்ரெடி அந்த முன்னாடி ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியால் உருவாக்கப்பட்ட 7 சட்டங்களை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், அடுத்து பிரிட்டிஷ் மகாராணியின் கீழ் ஏற்றப்பட்ட 7 சட்டங்களை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா. முதல்ல 1858 அந்த சட்டம் பார்த்தோம் அப்படின்னா எதன் அடிப்படையில் கொண்டு வருவாங்க, சிப்பாய் கழகம் ஏற்படும், அதனால பிரிட்டிஷ் என்ன பண்ணும், இனிமேட்டு இந்தியா பிரிட்டிஷ் மகாராணியின் அல்லது பிரிட்டிஷ் முடியாட்சி நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் ஆளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சியை முடிவு கொண்டு வந்துருவாங்க. முடிவு கொண்டு வந்துட்டு 1858 நவம்பர் 1 அலகாபாத்ல பார்த்தோம் அப்படின்னா கானிங் பிரபு அப்போ இந்தியாவுடைய தலைமை ஆளுநராக இருந்தவர் யார் அப்படின்னா கானிங் பிரபு. அவர் என்ன பண்ணுவார், இந்த சட்டத்தை விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை அல்லது பிரகடனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் வாசிப்பார். ஸோ இந்த பேரறிக்கை என்னன்னு சொல்லி அழைக்கப்படுது அப்படின்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி முடிவுக்கு வருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது இது என்னன்னு சொல்றாங்க, இந்த அரசு சட்டம் 1858 பார்த்தோம் இந்திய மக்களின் மேகன கார்ட்டா அப்படின்னா உரிமை சாசனம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியர்களின் உரிமை சாசனம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இல்லை அப்படின்னா இந்திய நல்லாட்சி சட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மூணுல எது கொஸ்டின் கேட்டாலும் இதுக்கு ஆன்சர் என்ன, அதாவது மேகன கார்ட்டா, இந்தியர்களின் மேகன கார்ட்டா அல்லது உரிமை சாசனம் அல்லது இந்திய நல்லாட்சி சட்டம் எப்போது இயற்றப்பட்டது அப்படின்னா 1858. இதை வாசித்தவர் யார் அப்படின்னா கானிங் பிரபு. இதை அறிவித்த நாள் எப்போ அப்படின்னா 1858 நவம்பர் 1. ஓகேங்களா. அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்திய அரசை இங்கிலாந்து அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் ஆட்சி செய்யப்படும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதன் பிறகு இந்திய அரசு சட்டம் என்ன பண்ணுறாங்க, முன்னாடி இந்திய கவர்னர் ஜெனரல் அப்படின்ற ஒரு பதவி இருந்துச்சுல்ல, அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்திய அரச பிரதிநிதி அல்லது இந்திய வைசிராய் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. நல்லா நோட் பண்ணுங்க. ஒழுங்குமுறை சட்டம் 1773 என்ன சொல்றாங்க அப்படின்னா வங்காளத்தின் ஆளுநர் அப்படின்னு இருந்ததை வங்காள கவர்னர் ஜெனரல் அல்லது வில்லியம் கோட்டையின் தலைமை ஆளுநர் அப்படின்னு சொல்லிட்டு 1773 குறிப்பிடுறாங்க. அதன்படி வங்காள கவர்னர் ஜெனரல் அல்லது வில்லியம் கோட்டையின் தலைமை ஆளுநர் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா நம்ம வாரன் ஹேஸ்டிங்ஸ். அடுத்து 1833 சட்டத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா வங்காள கவர்னர் ஜெனரலை இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க 1833 பட்டய சட்டத்தின்படி. அப்ப இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யார் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. ஓகேங்களா. இப்போ என்ன பண்றாங்க, இந்திய அரசு பிரதிநிதி அல்லது இந்தியாவின் வைசிராய் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அப்படி அழைக்கப்பட்ட முதல் ஆளுநர் யார் அப்படின்னா நம்ம கானிங் பிரபு. அது மட்டும் இல்லாம இந்திய ஆங்கிலேய முடியாட்சியின் பெயரால் ஒரு அரசு செயலாளர் மூலம் ஆளப்படும். அரசு செயலாளர் அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சர். ஓகேங்களா. அப்படி இந்தியா மற்றும் இங்கிலாந்திற்கு இடையே ஒரு அயலுறவு செயலாளரும் நியமிக்கப்படுறாரு இந்த 1958. அப்படி நியமிக்கப்பட்ட முதல் அயலுறவு செயலாளர் யார் அப்படின்னா சர் சார்லஸ் வுட் அப்படின்றவர். ஓகேங்களா. இந்த சார்லஸ் வுட் அப்படின்றவர் தான் இந்தியாவிற்கான முதல் அயலுறவு செயலாளர், அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லலாம். இந்த அயலுறவு செயலாளருக்கு உதவ என்ன பண்றாங்க அப்படின்னா 15 உறுப்பினர்கள் நியமிச்சு அதன் பெயர் இந்திய கவுன்சில் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. ஓகேங்களா. இந்திய கவுன்சிலுடைய உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை, 1958 15 பேர். ஓகேங்களா. இவர் யாருக்கு உதவியா இருப்பாங்க அப்படின்னா இந்தியாவுடைய அயலுறவு செயலாளர் சர் சார்லஸ் வுட். ஓகேங்களா. வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு
உதவிகரமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இந்தியன் கவுன்சில் அமைச்சாங்கல்ல, 15 உறுப்பினர்களை கொண்ட இந்தியன் கவுன்சில் அமைச்சிருந்தாங்கல்ல, அதனால் என்ன ஆகுது அப்படின்னா ஆல்ரெடி இருந்த ஆலோசனை குழு, கட்டுப்பாட்டு வாரியம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி இருந்த எல்லா குழுவுமே கலைக்கப்படுது. கலைக்கப்பட்டதுக்கப்புறம் ஆங்கிலேய முடியரசும் நாடாளுமன்றமும் அரசியலமைப்பின் அடிப்படையில் இந்தியாவை ஆட்சி செய்யும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அதன் பிறகு கிழக்கிந்திய கம்பெனியுடைய படைகள் வந்து கலைக்கப்படுது. எப்போ 1958 அந்த படைகள் எல்லாமே கலைக்கப்பட்டு என்ன பண்றாங்க, ஆங்கிலேய இங்கிலாந்து அரசின் படைகளோடு இணைச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் உள்ள ஆங்கிலேயருக்கு சொந்தமான பகுதிகள் மேலும் விரிவுபடுத்தும் எண்ணம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் 1861 அமைக்கப்படும் சட்டமன்றம், முதல்ல சட்டமன்றம் எப்போ அமைக்கிறாங்க, 1861 முதல் சட்டமன்றத்தை அமைக்கிறாங்க. அந்த சட்டமன்றத்தில் இந்தியர்களும் பிரதிநிதிகளாக நியமிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழியை விக்டோரியா மகாராணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து கல்வி மற்றும் பொதுப்பணி திட்டங்கள் வந்து முடுக்கிவிடப்படும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்திய கவுன்சில் சட்டம் 1861 ஆல்ரெடி 1861 சட்டமன்றங்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு விக்டோரியா மகாராணி குறிப்பிட்டிருப்பாங்கல்ல, அதன் அடிப்படையில் இந்திய கவுன்சில் சட்டம் 1861 வந்து கொண்டு வராங்க. இது எப்போ கொண்டு வராங்க அப்படின்னா ஜூன் 6ஆம் தேதி இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் மசோதாவாக தாக்கல் செய்கிறவர் யார், நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் தாக்கல் செய்கிறார், சார்லஸ் வுட். அதாவது இந்தியாவுக்கான அயலுறவு செயலாளராக இருந்த சார்லஸ் வுட் வந்து கொண்டுட்டு வர்றாரு. அதன் பிறகு அரச பிரதிநிதியின் நிர்வாக குழு, ஓகேங்களா, நிர்வாக குழு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மத்திய சட்டமன்றமாக மாற்றாங்க. அதாவது 1852 இந்தியன் கவுன்சில் மற்றும் நிர்வாக குழு அப்படின்ற 2 அமைப்பு உருவாக்குவாங்க. இந்திய கவுன்சில் வந்து அயலுறவு செயலாளருக்கு என்ன பண்ணும், உதவிகரமாக 15 உறுப்பினர்கள் நியமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த நிர்வாக குழு அப்படின்றது ஆளுநர், இந்திய அரசு பிரதிநிதி அல்லது வைசிராயின்னு சொல்லி காணி பிரபு சொன்னால அவருக்கு உதவி செய்யறதுக்காக இந்த குழுவை நியமிச்சிருப்பாங்க. என்னது, நிர்வாக குழு. இந்த குழுவில் 1858 4 உறுப்பினர்கள் நியமிப்பாங்க. 1861 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 5 உறுப்பினர்களாக நியமிப்பாங்க. இந்த 5 உறுப்பினர்கள் இருக்கிற குழுவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மத்திய சட்டமன்றமாக மாற்றுறாங்க. நிர்வாக குழு என்ன பண்ணுறாங்க, மத்திய சட்டமன்றமாக மாற்றி அதோடைய உறுப்பினர்கள் ஆல்ரெடி 5 பேர் இருக்காங்கல்ல, அது இல்லாமல் 6 முதல் 12 வரைக்கும், அதாவது 6 முதல் 12 உறுப்பினர்கள் வரைக்கும் எக்ஸ்ட்ரா தலைமை ஆளுநர் நினைத்தால், அதாவது இந்திய அரசு பிரதிநிதி அல்லது இந்திய வைசிராய் என்று அழைக்கப்படுகிற கானிங் பிரபு நினைச்சா நியமித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி நியமிக்கும் போது அதுல இந்தியர்கள் பெரும்பாலானவர்கள் இடம்பெறணும் அப்படின்ற மாதிரி இந்த இந்திய கவுன்சில் சட்டம் 1861 கொடுக்குறாங்க. அதன் பிறகு அனைத்து மாகாணங்களிலும் என்ன பண்றாங்க அப்படின்னா சட்டமன்றங்களை ஏற்படுத்துறாங்க. அவற்றில் கூடுதல் உறுப்பினர்கள் எண்ணிக்கை 4 முதல் 8 உறுப்பினர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ சட்டமன்றம், நாடாளுமன்றம்லாம் எப்போ உருவாகுது, இந்திய கவுன்சில் சட்டம் 1861. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சட்ட ரீதியான விவரங்களை மேற்கொள்ளும் போது, விவகாரங்களை மேற்கொள்ளும் போது அதில் இந்தியர்களும் இடம்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கவுன்சில் சட்டம் 1861 வந்து குறிப்பிடுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இந்த 1861 கவுன்சில் சட்டத்தின் தொடர்ச்சியாக 1862, 1886, 1897 ஆகிய ஆண்டுகளில் வங்காளம், பஞ்சாப் மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் சட்டப்பேரவைகளை அமைக்கிறாங்க. சட்டப்பேரவைகளை அமைச்சதுக்கப்புறம் ஆளுநருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா அவசர காலங்களில் சட்டமன்றத்தோட ஒப்புதல் இன்றி, அதாவது இங்கிலாந்தில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தோட ஒப்புதல் மூலமாக தான் எல்லா சட்டங்களும் இயற்ற முடியும். ஆனால் இங்கே சட்டமன்றங்களை நிறுவியாச்சு, மத்திய சட்டமன்றம், மாகாண சட்டமன்றம் 2மே நிறுவியாச்சு. அதற்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆளுநருக்கு அவசர காலங்களில் 6 மாதங்களுக்கு அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம், சட்டமன்றத்துடைய ஒப்புதல் இல்லாமையே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அப்படி 6 மாதத்துக்கு செல்லுபடியாகும் அவசர அணியை பிறப்பிக்க வைசிராய்க்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட சட்டம் எது அப்படின்னா இந்திய கவுன்சில் சட்டம் 1861. அதன் அடிப்படையில் தான் இப்போ நம்ம நாட்டில் என்ன இருக்கு, அவசர சட்டம் இருக்கு. அந்த ஐரோப்பியர்கள் வருகையிலிருந்து அவங்க இயற்றப்பட்ட சட்டங்களை எல்லாம் நீங்க பார்த்துட்டீங்கன்னா அதுல இருக்கிற நிறைய விஷயங்கள் நம்ம இருக்கிற இப்போ அரசியலமைப்புல இருக்கும். ஸோ இந்த சட்டங்களெல்லாம் பார்த்து தான் நம்ம இந்தியர்களுக்கே நமக்கும் ஒரு எழுதப்பட்ட அரசியலமைப்பு சாசனம் வேணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி வரும். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 1861 சட்டத்தின்படி 1862 பம்பாய், கல்கத்தா, சென்னை இந்த 3 இடத்துல என்ன பண்றாங்க, உயர் நீதிமன்றங்களை நியமிக்கிறாங்க. ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றம் நியமிச்சாங்க. எப்ப, ஒழுங்குமுறை சட்டம் 1773 படி என்ன பண்றாங்க, கல்கத்தாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தலைமை நீதிபதி 3 துணை நீதிபதிகளை கொண்டு மொத்தம் 4 பேர் கொண்ட
உச்சநீதிமன்றத்தை நியமிக்கிறாங்க. அதனுடைய முதல் தலைமை நீதிபதியாக இருந்தவர் யார்? எலிசா எம்பாபே. அது எந்த சட்டத்தின் அடிப்படையில் நியமிக்கப்பட்டது? ஒழுங்குமுறை சட்டம் 1773. இப்ப திரும்ப உயர்நீதிமன்றம் எதன் அடிப்படையில் நியமிக்கிறாங்க? 1861 இந்திய கவுன்சில் சட்டம். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா 1859ஆம் ஆண்டு கானிங் பிரபு வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க. என்ன அப்படின்னா இலாக்கா ஒதுக்கீட்டு முறை. ஓகேங்களா? கானிங் பிரபு இந்த இலாக்கா ஒதுக்கீட்டு முறையை 1859ல கொண்டு வந்திருப்பாங்க. அதை அப்படியே துல்லியமா இந்த இந்திய கவுன்சில் சட்டம் 1861ல கொண்டு வராங்க. இலாக்கா ஒதுக்கீட்டு முறைனா ஒண்ணுமே கிடையாது, இடஒதுக்கீட்டு முறை தான். ஸோ அப்போ முதல்ல இந்தியாவில் இடஒதுக்கீட்டு முறை அப்படின்ற விஷயம் எப்போ தொடங்குது அப்படின்னா இந்தியா கவுன்சில் சட்டம் 1861. நம்ம கானிங் பிரபு 1859ல கொண்டு வந்த இலாக்கா ஒதுக்கீட்டு முறையின் அடிப்படையில் உருவாக்கப்படுது. இது எல்லாமே வந்து இந்திய அரசு சட்டம் 1861ல நடைபெறும். அடுத்து இந்திய கவுன்சில், அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டமன்ற கவுன்சில் இருக்குல்ல, அதில் 3 இந்தியர்களை நியமிக்கிறாங்க. யார் யார் அப்படின்னா சார் தினகர் ராவ், பனராஸ் அரசர் மற்றும் பட்டியாலா அரசர். இந்த 3 பேர்த்தையும் என்ன பண்ணுறாங்க, சட்டமன்ற கவுன்சிலில் நியமிக்கிறாங்க. அப்படி நியமித்தவர் யார் அப்படின்னா அந்த கானிங் பிரபு தான். ஸோ கானிங் பிரபு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சட்டமன்றம், அதில் இந்தியர்களை நியமிக்கணும் அப்படின்னு நிறைய நல்லதெல்லாம் வந்து இந்தியாவில் செஞ்சு இருந்திருப்பாரு. அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்திய கவுன்சில் சட்டம், அடுத்து வந்து இந்திய கவுன்சில் சட்டம் 1892. இந்த சட்டம் வந்து இயற்றப்பட்ட போது, அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் கிடைத்த முதல் வெற்றி அப்படின்னு சொன்னா இந்த இந்திய கவுன்சில் சட்டம் 1892. ஓகேங்களா? இது வந்து மத்திய சட்டமன்றத்துல கூடுதல் உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைந்தது 10 எனவும் அதிகபட்சமாக 16 எனவும் நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுக்கு முன்னாடியே அந்த மத்திய சட்டமன்றத்துல 1861 சொன்னாங்க 6ல 12 உறுப்பினர்கள் நியமிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இங்க என்ன சொல்றாங்க, மினிமம் 10 மேக்சிமம் 16 நியமிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதன் பிறகு அரசுடைய வரவு செலவு கணக்கு இருக்குல்ல, வரவு செலவு அறிக்கை, நிதி கொள்கை பற்றி விவாதிக்க மற்றும் கேள்வி கேட்க இந்த கூடுதல் உறுப்பினர்களுக்கு அனுமதியை எப்போ வழங்குறாங்க அப்படின்னா 1892 சட்டத்தின் போதுதான். இந்திய கவுன்சில் சட்டம் 1892 போதுதான் என்ன பண்ணலாம், அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன செலவு பண்ணது, என்ன நிதி கொள்கையை கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி மத்திய சட்டமன்றத்தில் மாகாண சட்டமன்றத்தில் கேள்வி கேட்க முடியாது. இப்ப என்ன பண்றாங்க, கேள்வி கேட்கலாம் அப்படின்ற ஒரு அதிகாரத்தை தராங்க. பாருங்க, ஒரு கேள்வி கேட்கறது கூட ஒரு சட்டமா கொண்டது, அதுல இருந்து அதிகாரம் தந்தா தான் என்ன பண்ண முடியும், நம்ம வாய் திறந்தே பேச முடியும் அப்படின்ற அளவுக்கு தான் இருந்திருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம மாகாண சட்டமன்றங்கள்ல கூடுதல் உறுப்பினர்களை நியமிக்கலாம். மாகாண சட்டமன்றங்கள் எப்ப ஏற்படுத்தப்படுது, இந்திய கவுன்சில் சட்டம் 1861. அது மட்டும் இல்லாம அலுவல் சாராத கூடுதல் உறுப்பினர்களை நியமனம் செய்ய மறைமுக தேர்தல் முறையை அறிமுகப்படுத்துறாங்க. மறைமுக தேர்தல் முறை 1892 தான் முதல்ல வருது. கரெக்டுங்களா? ஸோ இப்போ வந்து மறைமுக தேர்தல் முறையில் யார் யார் தேர்ந்தெடுக்கப்படுறா, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை உறுப்பினர்கள்லாம் எல்லாமே மறைமுக தேர்தல் முறையில் நியமிக்கிறாங்களா. ஸோ இது வந்து எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா இந்த 1892 சட்டத்தின்படி தான். ஓகேங்களா? இவங்களை நியமனம் செய்யணும்ல, அதை யார் வந்து பரிந்துரை செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வர்த்தகர்கள், ஜமீன்தார்கள், பல்கலைக்கழகம் மற்றும் மன்ற அமைப்புகளின் பரிந்துரையின் அடிப்படையில் இந்த மறைமுக உறுப்பினர்கள் அல்லது கூடுதல் உறுப்பினர்கள் என்ன பண்ணாங்க, பணி நியமனம் செய்யப்பட்டார்கள். ஓகேங்களா? இதோட இதை முடிச்சுக்கலாம். அடுத்த காணொலியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிண்டே மார்லி சீர்திருத்தம் 1909, மாண்டேகே சேம்ஸ்போர்டு 1919, அதுக்கப்புறம் இந்திய அரசு சட்டம் 1935, இந்திய விடுதலை சட்டம் 1947. இதை பற்றிய காணொலியை அடுத்த டீட்டெயில்ஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.